எடப்பாடி காட்டக்கூடிய இந்த திடீர் நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இணக்கத்தோட வெளிப்பாடு. நான் அண்ணாமலை கூட ஜெல்லாயிட்டேன் அப்படிங்கிற அந்த இணக்கத்தோட வெளிப்பாடா பார்க்கலாமா, இல்லை இது இப்போ கட்டாயத்தோட நெருக்கமா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு கட்டாயத்தின் நெருக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது, இதெல்லாம் அவங்களா அவர்கள் பரிமாறிக்கொண்ட வார்த்தைகள் தான். தற்குறிகள் என்று சொன்னவர் தான் அண்ணாமலை. அது தகைசால் பெருந்தகையாக இன்றைக்கு மாறிவிட்டார் எடப்பாடி. அண்ணாமலைக்கு கத்துக்குட்டி என்று சொன்னவர் தான் எடப்பாடி. இன்றைக்கு கற்றறிந்த பெருமகனாக அவர் மாறிவிட்டார். எனவே இவர்கள் அரசியலுக்காக இவர்கள் யாரையும் எப்படியும் தூற்றுவார்கள். இவர்கள் தங்களது தேவைக்காக எப்படியும் அரசியலிலே யாருக்கும் வெக்கவில்லை என்ற நிலையிலே இவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். எல்முருகன் தெளிவாக ஸ்டாலினை வைகோ பேசலையா, வைகோ திமுக பேசலையா? அதனால எல்லா அரசியல் கட்சியிலையும் பேசுறத பழச சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப அவங்க இணக்கமா ஒன்றுபட்டு ஒரு குறிக்கோளோட ஒன்று சேர்ந்திருக்காங்க. என்ன குறிக்கோள் சார் உங்களுக்கு என்ன சார்? திமுக ஆட்சி விட்டு இறக்கணும் தான் குறிக்கோள். என்ன சார் உங்க ரெண்டு பேரும் ஆட்சி விட்டு இறக்கணும் சார்? திமுக ஆட்சி அது உங்களுக்கு விரோத ஆட்சினா அது எப்படி மக்கள் விரோத ஆட்சி? மக்கள் விரோத ஆட்சி சார். அது எப்படி மக்கள் விரோத? ஒன்றாஜிக்கு வேண்டிய ஆட்சியா இருக்கலாம். மக்கள் விரோத உங்களுக்கு விரோதமா இருந்துச்சுன்னா மக்கள் விரோதம் நீங்களா நினைச்சுக்கிறீங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு தெரியும். தொடர்ந்த எலெக்ஷன்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 77 தொடர் தோல்வியை தானே சந்திச்சீங்க. ஒரு நிமிஷம் சார். 77 89 வரைக்கும் தொடர் தோல்வி தான். ஒரு செகண்ட் இல்லையா? ஓகே, நான் என்ன கேக்குறேன், எடப்பாடியை கேக்குறீங்களே, எடப்பாடிக்குலாம் நீங்க அப்புறம் வரலாம். முதல்ல உங்க கட்சிக்கு வருவோம். கொஞ்சம் பொறுங்க சார். எங்களை பார்த்து நீங்க 77 ஜெயிச்சீங்களா 87 ஜெயிச்சீங்களான்னு கேக்குறீங்க. நான் கேக்குறது 2025 26 பத்தி பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சட்டமன்றம் நாடாளுமன்றம்லாம் வேணாம் சார். உங்களுடைய ஜி.கே. வாசன் அவர் சொந்த ஊர் சுந்தரபெருமாள் ஊராட்சியில ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் கேண்டிடேட் போட்டு தமாக ஜெயிக்க வச்சிருங்க சார். அப்புறம் பேசிக்கலாம். ஜெயிக்க வச்சா என்ன பண்றீங்க? ஜெயிக்க வைங்க. ஏங்க நீங்க தனியா நின்ன வரலாறே கிடையாது. நீங்க எங்கல கேக்குறீங்க? 67ல இருந்து அண்ணா காலத்துல கூட்டணி அரசியலே தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நீங்க தலைவர் காமராஜர் தோற்கடிக்கிறதுக்காக தமிழக அரசியல்ல கொள்கை இல்லாத கூட்டணியை உருவாக்கணும். நீங்க சுந்தர பெருமாள்ல நிறுத்தி ஜெயிக்க வைங்கன்னா நீங்க முதல்ல தனியா நில்லுங்க, நாங்க நிக்க தயார். அதாவது ஒத்துக்கிறாரு யாரு? இல்ல சார், நீங்க நிக்க தயாரா சார்? 67ல இருந்து கூட்டணி அரசியல் தமிழகத்துல கொண்டு வந்து உத்தம தலைவன் காமராஜர் தோற்கடிக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்தீங்க. நீங்க என்னமோ தனியா நின்னு ஜெயிக்கிற மாதிரி இல்ல. உத்தம தலைவர் காமராஜரை உயிரோடு எரிக்க முயன்ற RSS கூட சேர்ந்துகிட்டு இன்னைக்கு பேசுற பேச்சு RSS நீங்க 99ல கூட்டு வைக்கலையா? நீங்க கூட்டு வச்சா சொல்றேன். நீங்க கூட்டு வச்சா உத்தம கட்சி. கேட்டீங்களா? பதில் சொல்லணும்ல. கொஞ்சம் நாகரிகமா நடந்துங்க. சொல்லுங்க. அதாவது நீங்க நாகரிகத்தை பத்தி எனக்கு சொல்லி தராதீங்க. இல்ல, நாகரிகமா இல்லாதனால தான் நான் அமைதியா இருக்கேன். யார் நீங்க? அமைதியா இருக்க. நான் பதில் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கூட்டணி பத்தி பேசுறாரு. கூட்டணி எல்லாம் வேண்டாம், எல்லா கட்சியும் கூட்டணியை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு உங்க சொந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஜெயிச்சு காட்டுங்க. இது வரைக்கும் ஜெயிக்க முடியல, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. ரெண்டாவது எம்எல்ஏ கூட வேணாம் சார். நீங்க பஞ்சாயத்து சொல்றீங்க. நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச திமுக சார். நம்ம பேசுறீங்க. அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தோம். உங்கள மாதிரி கடைசி வரைக்கும் கூட போய் நிக்கல. 77ல இருந்து நீங்க எப்ப ஆட்சிக்கு வந்தீங்க? 77ல இருந்து 89 வரைக்கும் வரலாறு தப்பா பேச கூடாது. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு 91ல வரலாறு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து 89 அவர் சாகர வரைக்கும் உங்களால ஜெயிக்க முடியல. 80 எடப்பாடி மாதிரி பேசாதீங்க. தவறான தகவலை பதிவு பண்ண கூடாது. 80 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் சேர்த்து பார்க்கணும். அதுல எம்ஜிஆர் வீழ்த்தி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. சட்டமன்றத்துல ஜெயிச்சீங்களா? பார்லிமென்ட்ல இந்திரா காந்தி ஜெயிச்சீங்க. இப்ப ஒரு கேட்ட விஷயத்துக்கு வாங்க. கேளுங்க. ஒன்னு அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஜெயிச்சு காட்டுங்க. ஒன்னு. ரெண்டாவது 99ல கூட்டணி வச்சீங்களாங்கிறாங்க. 99ல கூட்டணி வச்ச பிறகுதான், ஆட்சியில பங்கெடுத்த பிறகுதான் மனுதர்மன் தான் இந்த நாட்டில் சாதியை பாதுகாத்து தூக்கி போட்டு கொடுத்தணும்னு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி பேசினார். இன்னைக்கு அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை உங்களுடைய தலைவர் பேசினாரு. மனுதர்மத்துக்கு எதிரா அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிரா, மதவாத சக்திகளுக்கு எதிரா, தமிழ்நாட்டை அவங்க நெருக்கடி கொடுக்கறாங்களா அதுக்கு எதிரா ஒன்னு பேசினாரு அப்படின்னு சொல்லுங்க. அதை தாண்டி அந்த கூட்டணி விட்டு வெளில வரும்பொழுது ஒரு ப்ராமிஸ் பண்ணோம், இனி ஒரு நாளும் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு. இன்னைக்கு ஏறக்குறைய 20-22 வருடங்கள் ஆகுது. இதுவரைக்கும்
ஒரு முறை கூட கூட்டணி வைக்கல. ஆனால் அந்த பிஜேபிக்கு எதிராக வாழ்நாள் முழுக்க உழைத்த ஜி.கே. வாசனுடைய அப்பா இன்னைக்கு வந்து அவங்க கூட போய் ஜி.கே. வாசன் கூட்டணி வச்சிட்டாரு. அந்த வரலாறுலாம் பேசினா நல்லா இருக்குமா சார்? நீங்க ஒன்னு சொல்றீங்க, நீங்க வந்து இது வரைக்கும் கூட்டணி வைக்கலன்னு சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தான் சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி விட்டு இறங்கும் போது என்னுடைய மகள் கனிமொழியை கைது செய்து கொடுமைப்படுத்தினார்கள், என்னுடைய அமைச்சராக இருந்த ராஜா அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், கூடா நட்பு கேடாய் முறியும், எந்த காலத்திலேயும் நான் காங்கிரஸோட கூட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அப்புறம் ஏன் வச்சீங்க? திமுக பாஜகவோட சொன்னீங்க. இந்த நாட்டை மதவாதமாக துண்டு துண்டாக வெட்டி போடக்கூடிய பிஜேபியை வீழ்த்துறதுக்காக கூட்டணி வச்சோம். நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? அப்ப ஏன் சொன்னீங்க இனி எந்த காலத்திலயும் காங்கிரஸோட கூட்டு வைக்க மாட்டேன்னு தலைவர் கலைஞர் சொன்னாரா இல்லையா? அதாவது தலைவர் கலைஞர் சொன்னாரா? எந்த இடத்துல சொன்னாருன்னு எடுத்துக்காட்டுங்க. எந்த இடத்துல எந்த காலத்திலும் கூட்டணி இல்ல அப்படி எந்த இடத்துல சொன்னாரு? எந்த காலத்திலும் காங்கிரஸோடு கூட்டு எந்த இடம் என்னைக்கு சொன்னாரு? எந்த பொதுக்கூட்டத்துல சொன்னாரு? நான் சொல்றேன், ஜெயலலிதா வந்து இனி பிஜேபி கூட கூட்டணி இல்லன்னு சொன்னது சென்னை மெரினா பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. இந்த கூட்டத்துல சொன்னாரு எடப்பாடி, அதுக்கப்புறம் சொன்னாரே சார், எடப்பாடி அதுக்கப்புறம் சொன்னாரே சார், இப்பவும் இல்ல எப்பவும் இல்ல, நீ பாஜகவோட கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி இப்ப சொன்னாரே சார். சார் நான் இல்லன்னு சொல்லல சார், அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, கூட்டணி தேவைப்படும் போது வைத்துக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் வேணாம்னு சொன்னீங்க, காங்கிரஸோட இன்னி வரைக்கும் தொடர்ந்து கூட்டணியில நீடிக்கிறீங்க. அது மாதிரி அவர் பிஜேபி பொன்ராஜ் பாதியிலே நிக்கிறார், தேவைப்படும் போது வச்சுக்கிட்டோம் சார், தேவை எங்களுக்கு இப்ப தேவை இருக்குது, தேவைப்படும் போது இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டோம். பொன்ராஜ் உங்ககிட்ட தான். எடப்பாடி சொன்னாரு தேர்தலுக்கு வந்து கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி என்ற கட்சி கொள்கை தன் எடுத்த கொள்கையில் அறுதி பெரும்பான்மை கிடைத்தவுடன் அவர்கள் வந்து அந்த கொள்கையிலேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி வந்து பிஜேபி. இந்துத்துவா கொள்கையில், ஒட்டுமொத்தமான மதவாத கொள்கையில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்து மொழியை திணிப்பதில், இந்தி மொழியை திணிப்பதில், புதிய எஜுகேஷன் பாலிசி என்ற வடிவில் வந்து சமஸ்கிருத கல்வியை தமிழகத்தில் மட்டுமில்லை மற்ற மாநிலங்களில் திணிப்பதை, மாநில சுயாட்சியை வந்து அதனுடைய சிறகுகளை முறிப்பதில், இப்படி அனைத்து கொள்கைகளிலுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அப்படி கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி பிஜேபி இன்றைக்கு அதிமுக என்ற திராவிட சித்தாந்தத்தை கொள்கையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா என்ற ஆளுமைமிக்க கட்சியை, மோடியா லேடியா என்று கேட்ட அந்த ஆளுமைமிக்க கட்சியை இன்றைக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லி கொள்கையை தூக்கி புறந்தள்ளிவிட்டு தனது அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இன்றைக்கு அதிமுகவை ஆர்எஸ்எஸ்ஸின் அடிமையாக மாற்றி அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று நான் சொல்லலை, எல் முருகன் சொல்கிறாரு. அப்போ எல் முருகன் வந்து இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது இந்த விவாதத்துக்கு வர்றவங்க ஏதோ ஒரு சீனிவாச மாதிரி ஒரு சில பேர் அதிமுக பேச்சாளர்கள் வர்றாங்க. ஆனால் பெரும்பாலும் வர்றவங்க அத்தனை பேருமே ஆர்எஸ்எஸ்லேருந்து அதிமுகவில் இறக்குமதி செய்யப்பட்ட நபர்கள் தான். இன்றைக்கு எடப்பாடியை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே அவர்கள் தான். இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி எடப்பாடியை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து சங்கியாக இருப்பவர்களுக்கு ஓட்டு போட்டுடலாம், ஆனால் சங்கிக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்? தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு அதிமுகவை எம்ஜிஆர் கட்சியை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கட்சியாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்ப தேவைக்கான இது ஒரு கூட்டணி, நாங்க அடிமையிலா இல்ல, தேவைக்கான கூட்டணி என்றாரு. இல்லாம கூட்டணி ஆட்சியை கொடுத்தோம்னா இல்லாம கூட்டணி வச்சிருக்க உங்களை நம்பி ஆட்சியை கொடுத்தா நீங்க என்ன சார் கொள்கையோட தமிழ்நாட்டை வித்துட்டு போயிருவீங்க, ஒழிக்கிறதா தமிழ்நாட்டுடைய சுயாட்சியை வித்துட்டு போயிருவீங்க, தமிழ்நாடு எதிர்காலத்துல கூட்டணி இல்லையா, எதிர்காலத்தை அடகு வச்சுட்டு போவீங்க. கொள்கை இல்லாதவங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா உங்க சுயநலத்துக்காக உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நீங்க தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை தேசிய கொள்கை உள்ளவங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க நீங்க? கொள்கை என்ன? மக்களுக்கான எதிரான கொள்கை, தமிழக மக்களுக்கு எதிரான கொள்கை. தமிழ்நாட்டுடைய அதிமுகவில் திணிப்பது தமாகவுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். அவர் செய்யலாமா? நீங்க சொல்லாதீங்க, பண்பாளர் அவர் வந்து அதிமுக அடிமைப்படுத்தலாமா? யாரு அதிமுக அடிமைப்படுத்தலாமா? நான் மக்கள் கட்சியில இருக்கேன். எந்த மக்கள்? நாங்க மக்கள் கட்சியில இருக்கேன். மக்கள் பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க அதிமுக அடிமைப்படுத்துறதுல முதல் ஆளா நீங்க தான் இருக்கீங்க. முதலாவது அடிமைப்படுத்துறோம், அந்த பழி உங்களுக்கு தான் நேரும்.
நீங்க தான் அடிமைப்படுத்திருக்கீங்க. நீங்க யாரு? தான் வந்து தமிழ்நாட்டு மக்களை பிணக்கு விடுவிக்கிறோம் கொண்டாந்து சார். உங்களுடைய திராவிட சுயநலத்திற்காக முன்னேற்ற நீங்க அதை கழகத்திற்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. யார் நாங்க செய்யறோம்? தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகின்ற அந்த என்ன கூட்டணியை திராவிட உருவாக்கி முன்னேற்ற இருக்கோம், கழகத்தை அவ்வளவுதான். வந்து பண்ணிட்டீங்க? மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்துருவீங்களா? கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்றீங்களா? மாநில சுயாட்சி வாங்கி கொடுத்துருவீங்களா? சார், கொள்கை 18 வேறு வருஷமா கூட்டணி மத்தியில வேறுன்னு ஆட்சியில சொல்றீங்களா? நீங்க இருந்தீங்களே, வந்து என்னைக்காவது மாநில நீட்டை சுயாட்சி பத்தி ரத்து பண்ண கவலைப்பட்டீங்களா? சொல்றீங்களா? மத்தியில 18 ஆண்டுகள் நீட்டை சார். ரத்து பண்ண சொல்றீங்களா வாஜ்பாய் நீங்க? ஆட்சியில இருந்தீங்க, மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தீங்க. 18 என்னைக்காவது மாநில சுயாட்சி 18 பத்தி ஆண்டுகள் மாநில சுயாட்சிக்கு பங்க வராம கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கவலைப்பட்டிருப்பீங்களா? சூர்யா இடையில ஒரே ஒரு குறுக்கீடு போராடி பண்றாரு. இருப்பீங்களா? அந்த கம்பளை பத்தி ஏதோ கேக்குறாரு பாருங்க. கல்வி மேல வந்து உங்களுக்கு எல்லாம் மத்திய அரசு மாநில அங்கீகாரம் சுயாட்சி செலுத்தலாம், அவங்க கச்சத்தீவு விட்டுட்டாங்க. ஞாபகம் வரும். கல்வி பொதுப்பட்டியல்ல இருந்து என்ன மாநில சார்? பட்டியலுக்கு வேணும்னு அதிகாரம் கையில இருந்தா அதை பத்தி கவலை இருக்காது. இல்ல, அது என்ன பிரச்சனைன்னா சரி, இப்போ உங்கள்ட்ட இருக்கல கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, இப்ப செய்ய சொல்லுங்க. ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட் அவர் ஏதோ கற்பனை பத்தி பேச வந்தாரு. இப்ப செய்ய வேண்டிய இடத்துல வந்து பிஜேபி இருக்குல்ல, செய்யற இடத்துல பிஜேபி இருக்கா இல்லையா? ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இருந்தோம், நாங்க வெளியே வந்தோம் கடைசியில. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.